கள்ளக்குறிச்சி வருஷத்தில் ஒரு தடவையாச்சு இந்த ஊரில் ஒரு பெரிய சம்பவம் நடந்துடும். கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதியில் சட்டவிரோதமாக சாராயம் விற்பனை பண்ணி அதை குடித்து நிறைய பேர் இறந்தும் போகிறாங்க. இந்த சாராயத்தை குடித்தவங்க யாருன்னா அந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க அண்ட் அங்கே இருக்கிற ஒரு டெத்துக்கு வந்தவங்க. இவங்க எல்லோரும் தான் இந்த கள்ள சாராயத்தை குடிச்சிருக்கிறாங்க. இந்த கள்ள சாராயத்தை குடித்த உடனே உச்சக்கட்ட போதை அடைஞ்ச அவங்க வீட்டுக்கு போன உடனே அதில் சில பேருக்கு வயிறு வலி, வாந்தி, அது மட்டும் இல்லாமல் கண் பார்வை இழந்திருக்கிறாங்க, காது கேட்காமல் போயிருக்குது. இந்த சம்பவத்துக்கெல்லாம் காரணம் யாருன்னா கண்ணுக்குட்டி அப்படிங்கிற கோவிந்தராஜ். இந்த பர்சனோட வயசு 49. இந்த பர்சன் தான் கள்ள சாராயத்தை விற்றுக்கிட்டு இருந்த அந்த ஒரு பர்சன். இந்த ஒரு பர்சன் கிட்ட இருந்து மட்டும் 200 லிட்டர் கள்ள சாராயத்தை போலீஸ் கைப்பற்றியிருக்கிறாங்க. அந்த சாராயத்தை விழுப்புரத்தில் இருக்கிற லேபுக்கு டெஸ்ட்டுக்கு அனுப்புனதுக்கப்புறம் இந்த சாராயத்தில் கலந்துருக்கிறது மெத்தனால் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. பொதுவாக இந்த டாஸ்மார்க்கில் வைக்கிற ட்ரிங்க்ஸ்லலாம் இருக்கிறது என்னென்னா எத்தனால். அதே இந்த விஷ சாராயத்தில் இருக்கிறது என்னென்னா மெத்தனால். இந்த மெத்தனாலில் பார்த்திங்கன்னா 90 to 100% வரைக்கும் ஆல்கஹால் இருக்கும். இந்த மெத்தனாலை ஒரு பர்சன் எடுத்துக்கிட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த மெத்தனால் என்ன பண்ணுன்னா அந்த பர்சனை உச்சக்கட்ட போதைக்கு கொண்டு போகும். அதாவது நான் சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். தென் அவங்களோட நரம்பு மண்டலம் மொத்தமாக பாதிச்சிடும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வயிறு, குடல் எல்லாமே வெந்துடும். அண்ட் அவங்களுக்கு வயிறு வலி அப்படிங்கிறது உச்சக்கட்டத்தில் இருக்கும். வாந்தி எடுத்து அந்த வாந்தி நுரையீரல் அடைச்சி மொத்தமாக அடைச்சிரும். இது எல்லாம் நடந்ததுக்கப்புறம் பிரெயினில் இருக்கிற செல்ஸ் இருக்குல்ல, அது ஒன்று ஒன்றா அழிஞ்சு மயக்கம் வந்துடும் அந்த பர்சனுக்கு. இதுக்கப்புறம் மல்டி ஆர்கன் ஃபெயிலியர் நடக்கும். நம்ம பாடியில் இருக்கிற ஒவ்வொரு பார்ட்ஸாக செயலிழந்து கடைசியில் அந்த ஒரு பர்சன் இறந்து போயிடுவாங்க. கள்ளக்குறிச்சியில் கருணாபுரம் பகுதியில் இந்த விஷ சாராயத்தை குடித்து மொத்தம் 160க்கும் மேலே அஃபெக்ட் ஆகிருக்கிறாங்க. அண்ட் இது வரைக்கும் அதில் 50 பேர் வரைக்கும் இறந்து போயிருக்கிறாங்க. இப்போது கவர்மெண்ட் அவசரமாக ஒரு குழு அமைச்சு இந்த கள்ளக்குறிச்சியில் இருக்கிற கல்வராயன் மலைப்பகுதியில் தான் அதிகப்படியான கள்ளசாராயம் காய்ச்சுறாங்க. மொத்தம் இந்த கல்வராயன் மலையில் மட்டும் 170 குக்கிராமங்கள் இருக்குது. அந்த குக்கிராமங்கள்லாம் எங்கே கள்ளச்சாராயம் காய்ச்சுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தனிப்படை அமைச்சு அதை எல்லாத்தையும் சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போது தமிழ்நாடு கவர்மெண்ட் இதில் இறந்து போனவங்களுக்கு 10 லட்சம் ரூபாயும், இதனால் அஃபெக்ட் ஆனவங்களுக்கு 50,000 ரூபாயும் நிதி உதவி கொடுத்துருக்குறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பொலிட்டிஷியன்ஸும் அங்கே கள்ளக்குறிச்சியில் இருக்கிற இன்சிடெண்ட்டை பற்றியும் அண்ட் கள்ளக்குறிச்சிக்கு போயும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த இன்சிடெண்ட் மூலிமா எனக்கு எழுற கேள்வி என்னென்னா, ஃபேக்ட்ரிஸில் மட்டும் கெமிக்கல்ஸை மேக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற மெத்தனால் அப்படிங்கிற கெமிக்கல் இந்த கள்ளச்சாராயம் காசுறவங்க கிட்ட எப்படி இந்த மெத்தனால் வருது? இந்த மெத்தனால் வாங்குறதுக்கு எவ்வளவோ பெர்மிஷன்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது. மேக்ஸிமமாக இது ஃபேக்ட்ரிஸ் அண்ட் ஃபார்மா இண்டஸ்ட்ரீஸில் மட்டும்தான் கிடைக்கும். சும்மா இருக்கிறவங்களுக்குலாம் இந்த மெத்தனால் எடுத்து கொடுத்துட மாட்டாங்க. இந்த மெத்தனால் இந்த கள்ளசாராயம் காசுறவங்களுக்கு யார் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க? இந்த ஒரு இன்சிடெண்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இந்த இன்சிடெண்ட்டை பற்றி தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க.